எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இது முக்கியமா சேலத்துக்கு நினைச்சுக்கோங்களேன். சேலத்துல இருந்து ஒரு நாளைக்கு எனக்கு 20 போன் 30 போன் வருது. என்ன இப்படி பண்ணிட்டான், எங்களுக்கு இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு அவ்வளோ பேர் போன் பண்ணி கதறீங்க. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நான் வீடியோ சரி போட்டான்னு கேட்கிறேன். சரி போடுங்கன்னு சொல்றீங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எங்க சொந்தக்காரங்க ஏதாவது நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்றாங்க. நீங்க வந்து பேரை மட்டும் எடுக்க முடியுமா, வீட்டுக்காரர் நினைக்கிறாரு, இப்படியா நிறைய எனக்கு சொல்றீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை மனவேதனையில இருக்கேன். நீங்க எல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் ஆதங்கம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிருக்கானே அப்படின்னு. தயவு செய்து சொல்றேன், யாரும் பயப்படாதீங்க. அப்படி பயப்படுற மாதிரி இருந்தா எனக்கு போனே தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இவனால வந்து நான் மன ரீதியா பயங்கரமா பாதிச்சிருக்கேன். நீங்களும் வந்து போன் பண்ணி உங்க ஆதங்கத்தை சொல்லி இந்த மாதிரி நீங்க அதை நினைக்கிறாங்க இதை நினைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. தயவு செய்து நீங்க தைரியம் இல்ல அப்படின்னாக்க உண்மையில எனக்கு போன் பண்ணாதீங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப மனவேதனையில இருக்கேன். இன்னொன்னு சொல்றேன் ஆதி, நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு பயமே கிடையாது. நான் வந்து பயங்கர கஷ்டத்துல இருந்து நான் வளர்ந்து வந்தவன். உன்னையெல்லாம் பார்த்து நான் பயப்படக்கூடிய ஆள் அதுக்கெல்லாம் ஒருத்தான 1% கூட அந்த ஆளு கிடையாது. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும். நீ என்னை எவ்வளவு வேணாலும் தப்பா சித்தரிக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ உன்னையால வந்து எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை போன் வருது தெரியுமா? இந்த மாதிரி அதாவது எப்படின்னா, சைபர் கிரைம்ல இருந்து இன்ஸ்டாவை தூக்குறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நீ இந்த 10 காசு கொடுத்து பண்ற பத்தியா, அதுக்கு எல்லாமே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கர்மா சும்மா விடுமா சொல்லு? என் ரூபத்துல வந்திருக்கு, உனக்கு என் ரூபத்துல வந்திருக்கு. ஒவ்வொரு பொண்ணும் கதறலு, அவ்வளவு கதறாங்க. ஒரு பொண்ணெல்லாம் ஒரு அம்மா போன் பண்ணி இந்த மாதிரி என் பையனை ஏமாத்தி 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான், இந்த மாதிரி வண்டியை கொண்டு அடகு வச்சுட்டான், அவனை வச்சு லோனு வாங்கிட்டான், நாங்க போய் கேஸ் கொடுக்க போனதுக்கு என் பையனை கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளிடுவோம், அப்படி இப்படி இவ்வளவுலாம் நீ மிரட்டி இருக்காது. கருமா சும்மாவே விடாது, என் ரூபத்துல வந்திருக்கு. நீ எனக்கு நான் என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல. அவ்வளவுக்கு காரணம் ஆதி நீ மட்டும்தான். உன்னை கூட பிறந்த தம்பியா நினைச்சு நான் உனக்கு பண்ண தெரியுமா? நீ வந்து ஒருத்தர்கிட்ட பேசியிருக்க என்னை பத்தி, நான் வந்து காசு எனக்கு நான் வாங்கவே இல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு நீ பேசியிருக்கல. அந்த ஆடியோவையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீ வந்து என்கிட்ட வாங்கினேன் அப்படின்ட்டு நான் உன்னை எடுத்து வச்சிருப்பேன் தெரியுமா, உங்ககிட்ட வீடியோ, நான் அதையும் போஸ்ட் பண்ணுவேன். இது என்ன நடக்கும்? நான் உன்னை பத்தி கேஸ் கொடுத்துருக்கல, விசாரிப்பாங்கல்ல, அங்க தெளிவா உண்மை தெரியும். ஆனா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன். இப்படி ஒருத்தன் இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, ஏன்னா நான் தூக்கமே கிடையாது, எனக்கு மன ரீதியா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க நீ மட்டும்தான் காரணம். என் பிள்ளைங்க தவிச்சாலும் சரி, என் வீட்டுக்காரர் பொண்டாட்டி இல்லாம இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் நீ மட்டும்தான் காரணம். நிறைய பேர் மக்களே கமெண்ட்ல கேக்குறீங்க, இந்த மாதிரி நீங்க தான் ஏமாந்தீங்க, நீங்க தான் இது பண்ணீங்க, ஏன் வர்றீங்க, ஏன் வீடியோ போடுறீங்க, எவ்வளவோ கமெண்ட்லாம் நீங்க பண்றீங்க. நான் கேஸ் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பா வந்து எனக்கு உள்ள நீதியை என்னால வந்து வாங்கிக்க முடியும். ஆனா ஒரு நல்ல என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கெட்டவன் நல்ல வேஷம் போடுறான் தெரியுங்களா, அதை பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. ஒவ்வொரு தாயோட குமுறல் எனக்கு அவ்வளவு போன் பண்ணி அழுகுறாங்க. அவ்வளவு பசங்க போன் பண்ணி அழுகுறாங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க? எனக்கு இந்த வீடியோ, நான் இது வரைக்கும் இப்படி வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது. இந்த வீடியோ மூலியமா எனக்கு ஏதாவது வருமோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மக்களே. இப்படி ஒருத்தன் இருக்கான்னு நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. இவனை மாதிரி இன்னும் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. எச்சரிக்கையா இருப்போமே. எவ்வளவு பேரா உதவி பண்ணுவீங்க, எவ்வளவு பேரா வீட்டுக்குள்ள கூட்டி வந்து வச்சிருப்போம். நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம்ல. அதுக்கு மட்டும்தான் நான் வீடியோ போறேனே தவிர, மத்தபடி தலைவருக்கு வந்து ரொம்ப ஈஸி. யாராலையும் எவ்வளவு தெளிவா கிரிமினல் வேலை பண்ணிருக்கான் தெரியுங்களா? எங்களை வச்சே நான் ஏமாந்த மாதிரி அவ்வளவு குடும்பங்களா அவங்கள வச்சு அவர் வந்து எவ்வளவு பிரஷர்ல இருக்கு தெரியுங்களா? என் வீட்டுல நான் சமைக்க முடியல, என் பிள்ளைங்களை பார்க்க முடியல, இத்தனை மனவேதனைக்கும் அவன் ஒருத்த மட்டும்தான் காரணம். கண்டிப்பா நான் கேஸ் கொடுத்திருக்கேன். காவல்துறை வந்து எனக்கு கண்டிப்பா இது நடவடிக்கை எடுத்து கொடுத்தே ஆவாங்க. நான் துரோகம் பண்ணல யாருக்கும். நான் வந்து யாரு காசையும் நான் ஏமாத்தி புடுங்கிட்டு போகல. இதுவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். நீ என்ன காசு கொடுத்து எந்த பொம்பளை பிள்ளைங்களை வேணாலும் போன் பண்ண வை, எந்த பையங்களை வேணாலும் போன் பண்ண வை, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நிக்கிறேன். நீ என்ன அடி அடிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன மனவேதனை ஆயிட்டேன்னா, என்ன ஒரு சல்லித்தனமான ஒருத்தன் போய் அப்படி ஏமாந்துருக்கனே அப்படின்னு எனக்கு அவ்வளவு மனவேதனை, அவ்வளவு குமுறல் எனக்கு. இன்னொன்னு, ஒவ்வொருத்தா நான் வீடியோ போட்டோம் உன் சுயரூபம் தெரிஞ்சிச்சு பத்தியா, அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு. ஐயோ, என் வீட்டுக்காரி பேச்ச நான் கேட்காம விட்டுட்டனே அப்படின்ட்டு அவ்வளவு மனவேதனை இருக்கேன். எத்தனை பேர்ரா, ஏன்டா இப்படி பாவம் இல்லையாடா? ஒரு குடும்பத்தை அப்படி நாசம் பண்றது பாவம் இல்லையா? எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணிருக்கேன்.
கடைசியாவும் சொல்றேன் மக்களே, சேலத்துல இருந்து போன் பண்றீங்கல்ல எனக்கு, இப்படி ஏமாத்திட்டான், எங்க இருந்தோ போன் பண்றீங்க, தைரியமா வெளியில வர மாதிரி இருந்தால் எனக்கு போன் பண்ணுங்க, இல்லைன்னா என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே மன ரீதியா ரொம்ப பாதிச்சிருக்கேன் ஆதினால. நீங்க இதையும் சொல்லி 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 நான் ரொம்ப மனவேதனைக்கு ஆளாகிறேன். தயவு செய்து சொல்றேன் மக்களே, திரும்பவும் சொல்றேன் மக்களே, தயவு செய்து இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீ என்ன வேணாலும் ஸ்டோரி போடு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் விழுந்து தூங்க கூட இல்ல, எந்திரிச்சு உட்காந்து இந்த வீடியோ போட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக சத்தியமா நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பத்தி நீங்க யாரு என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, உண்மை கண்டிப்பா வெல்லும்.